அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஓடும் வயது முதல் ஓய்வெடுக்கும் வயது வரை, அதாவது இளமை பருவத்திலிருந்து வயசாகி முதுமையாகும் வரை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கிரகத்தினுடைய கோச்சார பயிற்சி நடந்தாலும், எந்த ஒரு கிரகத்தினுடைய தசாபத்தி நடந்தாலும், இந்த 5 விதமான நட்சத்திர ஜென்ம பலன் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது, மாற்ற முடியாது. பிறப்பின் அடிப்படையில் பிறப்பும் இறப்பும் விதி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த விதியில் உங்களுக்கு கொடுக்க போகின்ற 5 விதமான மிக முக்கியமான பலனை பற்றி பார்க்க போகிறோம். மேலும் எக்ஸ்ட்ராவாக 5 கிரகத்தினுடைய தசாபத்தியை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டு வச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திற பெல்லைக்கான பசங்க பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம், அஸ்தம், சித்திரை. இந்த 3 நட்சத்திரம் இருந்தாலும் அந்த அஸ்தத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, புதனுக்கு மிகப்பெரிய ஒரு நட்பு கிரகம் அப்படின்னா அது சந்திர பகவான் தான். அந்த சந்திரனுக்குரிய நட்சத்திரம் தான் இந்த அஸ்தம். புத்திக்காரகன், மதிக்காரகன், கல்விக்காரகன் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ சந்திரனும் புதனும் கிட்டத்தட்ட ஒரே காரகத்துவம் படைத்த கிரகங்கள் தான். எழுத்து, கல்வி, வித்தைக்கெல்லாம் புதன் அதிபதி. அப்போ கன்னிராசிக்கு அதிபதியே புதன் தான். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது உத்திரம், சித்திரை நட்சத்திரக்காரர்களை விட கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தனித்துவம், தனக்குன்னு ஒரு அடையாளத்தை, தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கண்டிப்பாக உருவாக்கியே தீருவார்கள். சரி, இவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ இவர்களை பொறுத்தவரை முதல்ல இந்த கன்னிராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடம் மீனத்தில் நீசமடைந்து விடுகிறார், பலம் இழந்து விடுகிறார். அப்படின்னா அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை வந்தாலும், திருமண வாழ்க்கைக்கு பின்பு கூட இவங்க வேலை பார்க்கணும், இவங்க தொழில் பண்ணணும், இவங்க தான் பணம் காசு சம்பாதிக்கணும், ஓவர்லோடு சொல்லுவோம். ஸோ எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு உதவிக்கரம் நீட்டுறது அப்படின்றது கிடைக்கிறது கம்மி. முக்கியமாக இதில் ஃபைனான்ஷியல், பொருளாதாரத்தில். ஸோ இந்த ஒரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இங்கே இருக்குது. வாழ்க்கை துணை வந்ததுக்கு பின்பாக நண்பர்கள், உறவுகள் ரீதியான ஒரு பிரிவுகள் ஏற்படும். மிக முக்கியமாக உங்களுடைய ராசிநாதன் புதன் கன்னி ராசியில் உச்சமடைகிறார். அப்போ நிச்சயம் அரசியல் பதவி அல்லது அரசாங்க வேலை அல்லது ஒரு தொழிலை தொடங்கி நீங்கள் முதலாளியாக மாறுறது போன்ற மிக முக்கியமான ஒரு அந்தஸ்து பதவியில் போய் அமரக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. எப்பேற்பட்ட வழக்குகளாக இருந்தால் அந்த வழக்கில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த யோகம் உண்டு. கல்யாணத்துக்கு பிறகு கூட படிக்கக்கூடிய, ஏதாவது ஒன்று கற்றுக்கக்கூடிய ஒரு யோக பாக்கியம் உண்டு. சரிங்களா? ஸோ இப்போது இன்னொரு அஸ்த நட்சத்திர சந்திர பகவான் நீசமடையக்கூடிய ஒரு வீடு அப்படின்னா அது விருச்சகம். அது உங்களை கன்னிக்கு 3ஆம் வீடு. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உறவுகள், ஏதேனும் ஒரு உறவுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? அதில் ஒரு குறைபாடுகள் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய தடை. ஸோ இதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. அதே போல் கூட பிறந்த சகோதரர்களால் பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காது. முக்கியமாக நிலப்பிரச்சனை அல்லது ஒரு நிலத்தை இழக்கணும் அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சொத்து வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை எழக்கூடிய வாய்ப்பு உண்டு. போலீஸ் ஸ்டேஷன் போன்ற வழக்குகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே சந்திரன் உங்களுடைய கன்னிக்கு 9ஆம் வீடான ரிஷபத்தில் உச்சமடைகிறார். அப்போ பதவி யோகம் கண்டிப்பாக இருக்குது. கலைத்துறை சார்ந்த ஒரு பிரபலம் அடைவதற்கு யோகங்கள் உண்டு. அழகு அல்லது ஆடை சம்பந்தப்பட்ட தொழில்கள் தொடங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. டீச்சிங் லைன், கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் யோகங்கள் உண்டு. வெளிநாடு யோக வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது நிச்சயமான முறையில் வந்தே தீரும். தாய் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் தாய் தான் தந்தை போல் இருந்து சில காரியங்கள் செய்து கொடுப்பார்கள். அதற்கு யோகம் உண்டு. அடுத்து 5வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம அலைஞ்சி தேடி உழைச்சி ஓடி நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம்.
அப்படிப்பட்ட அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், எப்படி இவங்க கையில் வந்து சேரும், எப்போது இதில் ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீடு, அதாவது கன்னி ராசிக்கு 2ஆம் வீடு எது அப்படின்னா அது துலாம். அதற்கதுவே சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைகிறார். அதுவே 7ஆம் வீட்டில் அவர் உச்சமடைகிறார். அப்போது இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வேலையில் ஒரு பார்ட்னர்ஷிப், தொழிலில் ஒரு பார்ட்னர்ஷிப்பு சேர்த்துக்கிறது நல்லது. மற்றவர்களோடு தொடர்பு வைத்து கொண்டு ஒரு வியாபாரம் தொழில் பார்க்கும்போது அதனுடைய பெரிய அளவு லாபங்கள் வந்து சேரும். மிக முக்கியமாக திருமண வாழ்க்கைக்கு பின்னு தான் இவங்க தன்னுடைய சுய உழைப்பில் ஃபைனான்ஷியலாக முன்னேற முடியும். யாருடைய உதவி இல்லைனாலும் கூட திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய அளவு ஒரு பொருளாதாரத்தை இவங்க ஈட்டுவாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது மிக முக்கியமாக கண்டிப்பாக இந்த லாட்ரி டிக்கெட், அரசியல் சார்ந்த அதிர்ஷ்டங்கள், தாய்வழி உறவுகள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த 5 விதமான பலன்களும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இதில் திசாபுத்தி பலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த அஸ்த நட்சத்திரம் பிறக்கும்போது சந்திர திசை நடக்கும். அதுக்கடுத்து செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசை கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம்தான் இருக்கும். அப்போது குழந்தை பருவத்தில் வந்துட்டு போயிடும். அப்போ இந்த செவ்வாய் திசை நடக்கும்போது பூர்வீகத்தை விட்டு இடம் மாறுறது, ஒரு இடத்த விற்கிறது, நிலத்தை விற்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். அல்லது நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கூட பிறந்த சகோதர சகோதரிகளை பிறப்பதற்கு யோகங்கள் உண்டு இந்த செவ்வாய் திசை காலகட்டங்களில். அடுத்து ராகு திசை என்பது நிச்சயம் விளையாட்டு சம்பந்தமான விஷயத்தில், படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? தாத்தா வழி போன்ற உறவுகளுக்கு சில பிரச்சனை கொடுக்கும். பூர்வீக சொத்து பிரிவினை ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்து நடக்கக்கூடிய குரு திசை திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற விஷயத்துக்கு சிறப்பான முறையில் இருக்கும். அடுத்து நடக்கக்கூடிய சனி திசை வேலை தொழிலுக்கு சூப்பராக இருக்கும். அசையாத சொத்துக்களை நீங்கள் வாங்குவீங்க இந்த சனி திசை காலகட்டங்களில். அதுக்கடுத்து நடக்கக்கூடிய இந்த புதன் திசை அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் படிப்பு சம்மந்தமான விஷயம், கலை சம்மந்தமான விஷயத்துக்கு யோகமாக இருக்கும். உங்களை ஏதாவது கற்றுக்க வச்சுக்கிட்டு இருக்கும். முக்கியமாக ஒரு நிரந்தர தொழில் செட்டில்மெண்ட் பண்ண வைக்கும். அதே போல் பெற்ற தாய் தந்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிக்க வைக்கும். அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய இந்த கேது திசை என்பது சற்றே உங்களுக்கு பாதகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஸோ ஆக மொத்தம் அந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க நிச்சயம் விநாயகருடைய வழிபாடு, அதுவும் சங்கடர சக்தி என்று விநாயகரை வணங்குவது எப்போதுமே தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அது வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு. சரிங்களா? பண்ணும்போது மேற்கொண்டு உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.